நான் இவங்க 2 பேரையுமே ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது தனித்தனியா கேட்டேன். உங்களுக்கு இப்பலாம் வந்து நீங்க உங்களுக்கு சேனல்ல வந்து ஐ மீன் சேனல் இல்ல. அவங்களோட இன்ஸ்டா, யூடியூப்ல பெரிய வியூஸ் இல்லன்றதால இத தான் நாடகம் பண்றீங்களா? ஸோ 2 பேர் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி. பிரிஞ்சிருக்கும்போது. சரி. இந்த பொண்ணு அங்க போறதும், அது பிரச்சனை பண்றதும், இவன் வந்து என்ன அடிச்சுட்டாங்க, மண்டைய உடைச்சுட்டாங்கன்னு அவங்க அம்மாவ கூட்டின்னு வந்து உட்காந்ததும், அவங்க அம்மா வந்து இந்த மாரி எனக்கு ரூ. 1 பண்ணதில்ல. "எப்பா நீ செத்து போயிடு. இந்த மாரி இப்படியெல்லாம் புள்ளைய பொறக்கலாமா நீலாம்?" ஆமா நான் நீங்க அந்த அம்மாவ கேட்டீங்க, நான் கேட்டீங்க. ஆ. இவ்வளவும் நான் கேட்டேன். ம். அன்னைக்கெல்லாம் இல்ல இது உண்மை, இது உள்ளன்னு உண்மைன்னு அவன் அழுதது என்ன, ஒரு பக்கம் அவ வந்து எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. ஆ நான் அப்போ அந்த பொண்ண கூட கேட்டேன். "ஏம்மா சேனல் ஏதாவது ஓடலன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ட்ராமா பண்றீங்களான்னு?" "இல்ல நான் இப்படி பண்ணுவேனா, அப்படி பண்ணுவேனா." என் பசங்களே இல்லன்றானோனே நான் அந்த 3 குழந்தைங்களுமே அவன மாரியே இருக்குதே. இதெல்லாம் கூட நான் பேசி அனுப்பிச்சேன். இப்போ இத நான் என்னன்னு சொல்லுவேன்? சரி, புருஷன் பொண்டாட்டி. மியா பீவி ராஜி கியா கரேகா காசி. ம். புருஷன் பொண்டாட்டி ஒண்ணாயிட்டாங்கன்னா, நம்ம யாரு? ம். அப்படின்னு நான் அதையும் ஒத்துக்கிறேன். ஆனா, நீங்க ஒண்ணு ஆயிட்டீங்கன்றத நம்ம காட்டணும்ல. அத காட்டாம, நேரா ஒரு பிக் பாஸ் என்ட்ரிக்கு முன்னாடி இவங்க ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு, இப்ப உள்ள வராங்கன்னா, நீங்க வந்து ஜனங்கள முட்டாளாக்குறீங்களா? சேனல்ல வந்து உங்கள வர வச்சா உங்களுக்கு பைசா. சும்மா ஒண்ணும் கிடையாது. பணம் குடுத்து தானே இன்டர்வியூ குடுத்தீங்க. அப்ப அதுலயும் சம்பாதிக்கிறீங்க. நீயே உன் புருஷன் இவ்வளோலாம் தப்பு பண்ணியிருக்கான். கோயில்ல ஒரு பொண்ண இத பண்ணியிருக்கான். ஒரு ஆன்டிய இத பண்ணியிருக்கான்ன. அப்போ அவன் மேல எவ்வளோ நம்பிக்கை போச்சு. ஆ அதே மாரி ஓடிப்போன விஷயம், அவன கொலை பண்ண விஷயம்னு அவன் ஏதேதோ உன்ன பத்தி சொன்னான். கடைசியில இப்ப வந்து அவன் என்னென்ன சொன்னான், எனக்கு முடி அப்படியே வளர்ந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு எல்லாம் அவன் வாயாலேயே சொன்னான், பிரைட் போட்டு வந்தேன்னான். அப்புறம் இப்ப அவன் எல்லாத்தையுமே ஒத்துக்கிறான். ஆமா நான் எல்லாமே சும்மா தான் சொன்னேன்றான். அப்புறம் உனக்கு சாமி வந்துருச்சு. உனக்குள்ள அம்மன் வந்துருச்சு. நான் வந்து சிவன எப்படி பார்த்தேன்? அ காளிய வந்து துணி இல்லாம பார்த்தேன். என்னென்ன சொன்னான். இதெல்லாம் சொல்லிட்டதுக்கு அப்புறமும் அவன விட்டு வச்சதே தப்புன்னா, இப்ப பிக் பாஸ்குள்ள அனுப்பிச்சிருக்கீங்களே, நான் விஜய் டிவிய தப்புன்னு சொல்லட்டா? எண்டமோல தப்புன்னு சொல்லட்டா? இல்ல இது எனக்கு புரியவே இல்ல. இத விட ஒரு நான்சென்ஸ் விஜய் டிவியே பார்க்கக்கூடாதுன்ற சிச்சுவேஷன் எனக்கு வந்துருச்சு. ம். இவ்வளோ நடந்துட்டும், நான் ஒண்ணு கேட்கிறேன். இவர் இவ்வளோ பவர்லாம் பண்ணாருன்னு சொன்னான்ல, நான் அத பண்ணுவேன், நான் இத பண்ணுவேன். ஒருத்தர் நெனச்சா அழிச்சிருவேன், ஒருத்தர் நெனச்சா இப்போ உள்ள இருக்கிறவங்க இப்போ என்ன மாரி முட்டாள் போறாங்கன்னு வை. இவன உண்மைன்னு நம்புன முட்டாளுங்க யாராவது போறாங்கன்னு வை. ஐய்யய்யோ! இவனுக்கு எதிர்த்துக்கிட்டா, இவன் நம்மள மந்திரம் போட்டு காலி பண்ணிருவானா? அப்படின்னு பயந்துக்கின்னு இவருக்கு நம்ம மூடிக்கிட்டு இருக்கணுமா எப்படி? என்ன கான்செப்ட்ல எடுத்தீங்க அவன?